ஹலோ நண்பர்களே, இது உங்கள் ப்ளூ மூன் சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட சீரீஸை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது, அதை பார்த்துடுவாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வேர்ல்ட் ஆஃப் ஆனர் எபிசோட் 18 பார்க்கலாம். ஸ்டார்டிங் எடுத்ததும் பாய் வந்துட்டு ஜாங்க பார்த்துட்டு அந்த குட்டி சாத்தானை தூக்கி கூடையில் தூக்கி போட்டுட்டு இவங்க 4 பேர் வந்துட்டு நடந்து போயிட்டே இருப்பாங்க. போகிற வழி எல்லாத்தையுமே வந்துட்டு சுற்றி பார்த்துக்கிட்டே வந்துட்டு இவங்க 4 பேரும் போயிட்டு இருக்கப்ப நம்ம ஜாங்க வந்துட்டு கால் தடுக்கி கீழே விழ போயிடுவோம். இதை பார்த்தோன்னே டேய் ஒழுங்கா வந்து பார்த்து நடந்து வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணு வந்து சொல்லிட்டு இருப்பான். ஜாங்க வந்துட்டு கீழே வந்து எப்படி என்னதான் தடுக்குச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அங்க வந்து ஒரு மண்டோடு இருக்கும். இதை பார்த்தோன்னே ஐயோ அம்மா பேய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே வெண்ணு வந்து சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கப்ப டேய் குழந்தை மாதிரி வந்துட்டு பயந்துட்டுலாம் இருக்காதடா ஒழுங்கா வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜூ வந்து திட்டிட்டு இருப்பான். அப்ப பாய் வந்துட்டு ஜூ உன்னோட சிசிபிளியை வந்து பார்த்து கூட்டிட்டு வா, இங்க வந்து நிறைய ஆபத்தெல்லாம் இருக்கும், அதனால நம்ம எல்லாருமே வந்து பார்த்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாய் வந்து சொல்லிட்டு இவங்க 4 பேர் வந்துட்டு மறுபடியும் வந்து நடந்து போயிட்டே இருப்பாங்க. அப்ப கூடைகள் இருக்க அந்த குட்டி சாத்தா வந்துட்டு கிரிமினலா வந்து யோசிச்சுக்கிட்டே கல்லை தூக்கி அந்த மரத்து மேல எரியவும் அந்த மரத்துல இருந்து கத்தியெல்லாம் வந்துட்டு வெளியே வரதை பார்த்தோன்னே ஜூ வெண்ணு எல்லாருமே வந்துட்டு ஜாங்க வந்து பாதுகாத்துட்டு சுத்தி வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த கத்தி எல்லாமே வந்ததை பார்த்தோன்னே நம்ம பாய் வந்துட்டு உடனே ஒரு சுறாவெளி கிளம்பியதே அப்படின்ற மாதிரி எல்லா மரத்தையும் வந்துட்டு அங்கேயே வந்துட்டு வாளால வந்து வெட்டி போட்டுட்டு இவன் வந்து இறங்கி பார்த்துட்டு இதெல்லாம் யார் பண்ணியிருப்பான்னு அவனுக்கு வந்து தெரிஞ்சதுனால பின்னாடி இருக்க அந்த கூடைக்குள்ள இருக்க அந்த குட்டிச்சாத்தானை போய் பார்த்துட்டு இந்த மாதிரி டகால்ட்டி வேலையெல்லாம் நீ தான் பண்ணுவேன் வெண்ணு வந்துட்டு பாயை பார்த்துட்டு வயசான கிழவனை என்ன எதுக்கு நீ வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ண சொல்ற, என்னாலாம் வந்து அந்த மாதிரி வந்துட்டு அவங்களோட நிம்மதிக்காகவும் அந்த மாதிரி இடத்துல தாண்டா வாழ்வாங்க, அதுவும் இல்லாமல் தற்காப்பு கலையில் இருக்கவங்க வந்துட்டு இந்த ரூல்ஸை வந்து ஒழுங்காக வந்து மதிச்சாகணும், அவங்க வந்து இந்த மாதிரி பெரிய உயரமான இடத்துல தாண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணு வந்து சொல்கிறப்ப உடனே ஜாங்க வந்துட்டு அட போங்கயா நீங்களும் உங்கள் ரூல்ஸோ ரெகுலேஷனும், நான்லாம் வந்துட்டு அந்த மாதிரிலாம் இருந்தேன்னா மேலேலாம் இருக்க மாட்டேன், கீழே வந்து இருந்துட்டு அப்படியே வந்து வாழ்ந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்க வந்து சொல்லிட்டு இருப்பா. இவன் சொல்கிறத பார்த்தோன்னே சுற்றி இருக்க எல்லாரும் வந்து சிரிச்சிட்டு இருக்கப்ப உடனே நம்ம வெண்ணு வந்துட்டு ஒருவேளை உன்னோட குரு வந்துட்டு இதே மாதிரி என்னை விட்டுட்டு இறந்து போயிட்டான்னு வச்சுக்கோ, நான் வந்துட்டு யாருமே வந்து பார்க்கவும் மாட்டேன், இந்த மாதிரி பெரிய இடத்துல போய் உருட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே அமைதியாக வந்து கேட்டுக்கிட்டே நின்றுட்டு இருப்பான். அப்போ ஜாங்க வந்துட்டு ஏன் நீங்கள் வந்து அப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அதை போய் உன்னோட மாஸ்டர்கிட்ட போய் கேள்றா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணு வந்து சொல்லிட்டு இருப்பான். உடனே நம்ம ஜாங்க வந்துட்டு மாஸ்டரை பார்த்துட்டு இல்லை என்னோட மாஸ்டர் வந்து ரொம்ப நல்லவர், அதனால வந்துட்டு அவர் அவ்வளோ சீக்கிரத்துல எல்லாம் இறந்து போக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்க வந்து சொல்லிட்டு இருக்கப்ப பின்னாடி இருக்க குட்டி சத்தா வந்துட்டு நல்லவன் மாதிரி வேஷம் போடுறேன், என்னைக்கா இருந்தாலும் சீக்கிரம் செத்து தாண்டா போக போகிறான், அதனால உன் மாஸ்டர் வந்து சீக்கிரம் செத்துருவான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு குட்டி சாத்தா சொல்கிறத பார்த்தோன்னே பின்னாடி இருக்க பாய் வந்துட்டு நீ கொஞ்ச நேரம் வாய முறியாடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். அதுக்கப்புறம் இவங்க 4 பேரும் வந்துட்டு நடந்து போய் ஒரு பெரிய பாலத்துக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கப்ப இது எப்படா கடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேர் யோசிச்சுட்டு இருக்கப்ப உள்ள இருக்க குட்டி சாத்தா வந்துட்டு நீங்க வந்துட்டு என்னதான் குட்டிக்காரனை அடிச்சாலும் இந்த பாலத்தை வந்து உங்களால தாண்டவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி சாத்தா வந்து சொல்லி அப்படின்னு சொல்றப்ப உடனே ஜூ வந்துட்டு இரு அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூடையை திறந்து குட்டி சாத்தானை பார்த்துட்டு நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மண்டையிலேயே வந்துட்டு ஒரு அடியை போட்டு அந்த இடத்துல வந்துட்டு அவனை வந்து மயக்கம் போட வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வெண்ணு உடனே நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் போறேன், என்னை வந்து ஃபாலோ பண்ணிட்டு நீங்க எல்லாரும் வந்து வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணு வந்து சொல்றப்போ உடனே பாய் வந்துட்டு இல்ல நான் வந்து பக்கன்னு வந்து கீழே விழுவுற மாதிரி வந்துட்டு இவன் வந்து நடிச்சுக்கிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே எல்லாரும் வந்து பயந்துகிட்டு இருக்கப்போ உடனே நம்ம பாய் வந்துட்டு இல்ல நான் வந்து உங்களை வந்து சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன், நான் வந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து நடந்து போயிட்டு இருக்கப்போ உடனே நம்ம வெண்ணு வந்துட்டு இந்த கிழமை வந்துட்டு எதுக்கு இந்த மாதிரி குழந்தை மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணு வந்து கத்திக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம பாய் வந்துட்டு அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆனதுக்கப்புறம் எல்லாரும் வந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்ப உடனே வெண்ணு வந்துட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் போறேன், எனக்கு பின்னாடி வந்துட்டு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஜூ கிட்ட வந்து சொல்றப்ப ஜூவும் வெண்ணோட கண்ணை பார்த்துக்கிட்டே வந்துட்டு கண்ணாலே வந்து ஓகே சொல்லிட்டு இருப்பான். இவங்க 3 பேர் வந்துட்டு நடந்து போயிட்டு இருக்கப்ப முன்னாடி வந்து வெண்ணு போயிட்டு இருப்பான், நடுவில் வந்து ஜாங்கு வந்து நடந்து வந்துட்டு இருக்கப்ப பின்னாடி வந்துட்டு நம்ம ஜூ வந்து இடத்துல ஒளியை வந்து காமிக்கிறப்ப நம்ம வெண்ணு வந்துட்டு அங்கே உயிரோட தான் இருப்பான். அவன் வந்து கண்ணை முழிச்சு பார்க்குறப்ப முன்னாடி வந்து ஜூ இருக்கிறத பார்த்தோன்னே என் செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜூ வந்து பார்த்து சொல்றப்ப உடனே நம்ம ஜூ வந்துட்டு வெண் நீ வந்து ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இவனு வந்து ஏன்ச்சு அமைதியாக உட்காந்துருக்கிறத பார்த்தோன்னே இவனுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ தான் வந்துட்டு அவனோட சக்தி எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வெண்ணுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பான். ஆமா அந்த குட்டி சத்தா எங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணு வந்து கேட்குறப்ப உடனே நம்ம ஜூ வந்துட்டு நான் வந்து தேடின வரைக்கும் அவனை வந்து காணான்னு தோணுது, அவன் வந்து செத்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஜூ வந்து சொல்லிட்டு இருப்பான். உடனே நம்ம வெண்ணு வந்துட்டு இல்லை எனக்கு வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தோணுது, எனக்கு என்னமோ நான் வந்து பாய் மேலே தான் வந்து டவுட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணு வந்து சொல்கிறத பார்த்தோன்னே ஜூ வந்துட்டு இல்லை நீ வந்து அவனை வந்து முழுசாக நம்பலாம், எனக்கு வந்து அவன் மேலே டவுட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ வந்து சொல்லிட்டு இருப்பான். நீ வந்து ரொம்ப வீக்காக இருக்கடா, இந்த வலியை கூட உன்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ வந்து வெண்ணை பார்த்து செல்லமாக திட்டிகிட்டு இருக்கப்போ உடனே வெண்ணு வந்துட்டு சரிவா நம்ம இங்கேருந்து சீக்கிரம் கிளம்பி போகலாம், இங்கே இருக்கிறத பார்த்தாலே வந்துட்டு எனக்கு என்னமோ ரொம்ப ஆபத்து இருக்குன்னு தோணுது, நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணு வந்து சொல்கிறப்போ உடனே நம்ம ஜூ வந்துட்டு நான் மட்டும் உன்னை காப்பாற்றாமல் இருந்திருந்தேன்னா இந்நேரத்துக்கு நீ வந்து செத்துருப்பா, அதனால நீ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இரு
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ வந்து வெண்ணிட்ட வந்து பேசிக்கிட்டு இருப்பான். இங்க மேல பாய் வந்துட்டு கீழே போன 2 பேருமே வந்துட்டு இன்னும் மேல வரலன்னா அப்ப அவங்க 2 பேரும் ஏதோ ஆபத்துல தான் இருப்பாங்க. அதனால நம்ம வந்து கவலையெல்லாம் பட வேணாம். நம்ம உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்கு கிட்ட வந்து கூப்பிடுறப்போ உடனே நம்ம ஜாங்கு வந்துட்டு கிழவா அவங்க 2 பேரும் வந்துட்டு கீழே விழுந்திருப்பாங்க. இந்நேரம் அவங்க ஜூ வந்துட்டு டேய் இந்த நேரத்துல கூட என் கூட விளையாண்டுட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிட்ட வந்து கேட்கறப்ப என்னது நான் விளையாடுறேன் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப டேய் எதுக்கு என் கையை வந்து பின்னாடி வந்து பிடிச்சிட்டு இருக்க கையை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜூ வந்து சொல்றதை பார்த்தோன்னே நம்ம வெண்ணு வந்துட்டு என்னது நான் வந்து உன்னோட கையை பிடிச்சிருக்கேன் என்னோட கை இங்கே தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை வந்து காமிக்கிறப்ப அப்ப யார் கையை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பார்க்கறதுக்குள்ள பின்னாடி வந்து ஒரு பேய் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே வரதை பார்த்தோன்னே 2 பேரும் அந்த பேயை வந்துட்டு அடிச்சு தூக்கி போட்டுருவாங்க. அப்ப மேல இருந்து ஒரு கதவு வந்து திறந்துட்டு நம்ம குட்டி சாத்தா வந்துட்டு வந்து முன்னாடி நிக்கிறத பார்த்தோன்னே டேய் நீயா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஷாக்கா பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன நான் வந்து சீக்கிரம் எல்லாத்தையுமே பார்த்துட்டு என்ன இவங்களெல்லாம் பார்த்து உனக்கு பயமா இருக்கா இவங்க எல்லாமே வந்துட்டு என்னோட குழந்தைங்க தான் நான் தான் வந்துட்டு இவங்களுக்கு தீனியா போட்டு வளர்த்திட்டு இருக்கேன் இப்போ நீ தான் வந்து அவங்களுக்கு தீனியா ஆக போற அப்படின்னு சொல்லிட்டு குட்டி சாத்தா வந்துட்டு என்னை ஜூவே பார்த்து சொல்லிட்டு இருக்கப்போ உடனே நம்ம ஜூ வந்துட்டு நீ எதுக்கு இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு குட்டி சாத்தாண்ட வந்து கேட்கறப்ப நான் வந்து இப்படி இருக்கேன்னா அது வந்து எங்க அப்பன் தான் காரணம் அவனே வந்து என்னை குணப்படுத்த முடியாம சீக்கிரம் செத்து போயிட்டான் அதனால வந்து நான் சீக்கிரம் வந்து அந்த கதவை திறக்கணும் அதுக்கு இடையில வந்துட்டு நீங்களாம் வந்து தொந்தரவா இருக்கிறதுனால உங்களை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு நான் வந்து அந்த கதவை திறக்க போறேன் நான் திறந்து என்னோட காலை வந்து சரி பண்ண தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி சாத்தா சொல்றதை பார்த்தோன்னே உடனே வெண்ணு வந்துட்டு டேய் நல்லா வந்துட்டு அதெல்லாம் சரி பண்ணவே முடியாது எல்லாமே வந்துட்டு முடிஞ்சிருச்சுடா நீ வந்து எதுக்குடா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணு வந்து சொல்றப்ப டேய் நீ பேசாதடா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி சாத்தா வந்து சொல்றப்போ உடனே வெண்ணு வந்துட்டு டேய் உனக்கு வந்து ரோங்கோட புத்தகத்தை பத்தி உனக்கெல்லாம் வந்து தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப எனக்கு வந்து தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு குட்டி சாத்தா வந்து சொல்லுவான் உனக்கெல்லாம் எப்படா தெரிய போகுது நீ வந்து நல்லா தெரிஞ்சுக்கோ உனக்கெல்லாம் வந்துட்டு அந்த புத்தகத்தை வந்து எடுக்கிறதுக்குலாம் எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணு வந்துட்டு சொல்லுவோம் அதுவும் இல்லாமல் என்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் நீ வந்து பேசவே கூடாது அது வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணு வந்து சொல்றப்போ உடனே நம்ம குட்டி சாத்தா வந்துட்டு ஆமா இவ்வளவு தூரம் நீ பேசுற இல்ல நீ தான் வந்துட்டு ரோங்கோட வாரிசா அப்படின்னு சொல்லி கேட்கறப்போ உடனே நம்ம வெண்ணு வந்து சிரிச்சிட்டு ஆமா நான் தான் வந்து அவரோட வாரிசா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்ப நம்ம ஜூ வந்துட்டு ஷாக்கா அவனே பார்த்துட்டு இருப்பான் உடனே வெண்ணு வந்து அவனை பார்த்துட்டு இல்ல அதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜூ கிட்ட வந்து சொல்றப்ப டேய் என்னவே நீங்க ஏமாத்துறீங்களா இப்ப 2 பேரும் வந்துட்டு சாக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க பேய்கள்கிட்ட வந்து இவங்க 2 பேத்தையும் நீங்க சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டி சாத்தா பாட்டு சொல்லிட்டு போயிடும் இவங்க 2 பேரும் வந்துட்டு ஐயோ இதுகிட்ட இருந்து நம்ம எப்படி தப்பிக்க போறோம் நீ போட்டு பிளான் வேற வேஸ்ட் ஆயிடுச்சு என்னால முடியலன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ வந்து கேட்கறப்ப உடனே வெண்ணு வந்துட்டு என்ன பண்றது உன் கூட சேர்ந்து நானும் வந்து சாக தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணு வந்து சொல்றதை பார்த்தோன்னே ஜூ வந்துட்டு டேய் நீ அந்த மாதிரிலாம் பேசாத என்னோட வாழ்க்கையிலே நீ வந்து ரொம்ப முக்கியமானவன் நான் வந்து உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ வந்து வெண்ணை பார்த்து சொல்றப்ப சரிவா நம்ம 2 பேரும் வந்துட்டு ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க பேய் எல்லாத்தையுமே வந்துட்டு 2 பேரும் மாத்தி வந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க இங்க பாய் ஜாங் வந்துட்டு உள்ள போயிட்டு யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கப்ப அங்க வந்து ஒரு ரெஸ்பான்ஸும் வராத பார்த்தோன்னா இவன் வந்துட்டு சரி நான் வந்து முன்னாடி போயிட்டு இருக்கேன் நீ வந்து எனக்கு பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு பாய் வந்து முன்னாடி போறப்ப அங்க வந்து அவனையும் வந்து அடிக்கிறதுக்காக மேல இருந்து சங்கிலி வரும் அப்போ வந்துட்டு இவனும் வந்து அந்த சங்கிலியில இருந்து எஸ்கேப் ஆகிட்டு இருக்கப்ப ஜாங்கும் வந்துட்டு கீழே இருக்க கத்திக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிட்டு இருப்பா 2 பேருமே வந்துட்டு அந்த இடத்துல ஆபத்துல வந்து மாட்டிக்கிட்டு இருக்கப்ப அப்ப ஜாங்கு வந்துட்டு ஒரு பாக்ஸுக்குள்ள இருந்து கீழே விழுவுறத பார்த்தோன்னே பாய் வந்துட்டு டே ஜாங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த எப்படியோ உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடைச்சு பாப்பா அவனால முடியவே முடியாது ஜாங்கு வந்துட்டு உருண்டு வந்துட்டு ஒரு குகையில இருந்து ஏஞ்சி பாக்குறப்ப அங்க வந்து குட்டி சாத்தா வரதை பார்த்தோன்னே நீ வந்துட்டு உயிரோட இருக்கனா அப்ப எங்க மாஸ்டரும் வெண்மாமாவும் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப அவங்க 2 பேரும் இந்நேரம் வந்து சீக்கிரம் செத்துருப்பாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி சாத்தா சொல்றதை பார்த்தோன்னே டேய் நீ என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்கு வந்து சொல்றப்ப அவங்க 2 பேரும் உனக்கு வேணும்னா நீயே போய் காப்பாத்திக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பக்கத்துல இருக்க அசிஸ்டன்ட் வந்துட்டு அவனை புடி அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்கு வந்து சொல்றப்ப ஜாங்கு வந்துட்டு அவங்கள்ட்ட இருந்து எஸ்கேப் ஆகி அங்க வந்து ஓடி போயிட்டே இருப்பான் இங்க நம்ம ஜூவும் வெண்ணும் வந்துட்டு எப்படியும் அந்த பேய்கள்ட்ட எல்லாம் தப்பிச்சு மேல வந்துட்டு இருக்கப்ப ஜூ வந்துட்டு டேய் உன்னை காப்பாத்துறதுக்கு நான் எத்தனை வாட்டிடா சாகணும் உன்னால தான்டா இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணை பார்த்து சொல்றப்ப ஜூ வந்துட்டு அதான் நீ இருக்கல செல்லக்குட்டி என்னை காப்பாத்துறதுக்கு அப்புறம் எதுக்கு நான் வந்து கவலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கப்போ ஜூ உடனே நம்ம 2 பேரும் வந்துட்டு ஏதோ மலையில நிக்கிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்போ வெண்ணும் வந்துட்டு லைட் எடுத்து கீழே போடுவோம் அப்போ வந்து அங்க ஒரு வழி இருக்கிறத பார்த்தனே சரி நான் வந்து ஃபர்ஸ்ட் போறேன் நீ வந்து எனக்கு பின்னாடியே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணு வந்து சொல்றப்போ உடனே ஜூ வந்துட்டு டேய் நீ வந்து செத்து போயிட்டீங்கன்னா நான் எப்படா தனியா வாழ்றது அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிட்ட வந்து சொல்றப்ப வெண்ணு வந்துட்டு ஜூவை பார்த்து சிரிச்சிட்டே நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து குதிச்சிருவான் நம்ம வெண்ணு வந்து சேஃபா லேண்ட் ஆகுறத பார்த்தனே ஜூ வந்துட்டு நெக்ஸ்ட் குதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப பின்னாடி இருக்க பேய்ங்களாம் வந்துட்டு நம்ம ஜூவை வந்து லேசா இழுக்கவும் அவனும் வந்து ஸ்லிப் ஆகி கீழே விழ போயிடுவான் உடனே நம்ம வெண்ணு வந்துட்டு கையை கொடுத்துட்டு நம்ம ஜூவை வந்து காப்பாத்தி இவங்க 2 பேரும் அதே மலையில உருண்டு ஓடி போய் வெளியே வந்து விழுந்துருவாங்க இவங்க 2 பேரும் எப்படி நம்ம வந்து உயிர் பொழைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கப்போ வெண்ணு வந்துட்டு பொறுமையா ஏஞ்சிட்டு ஜூவை பார்த்துக்கிட்டே நீ என்ன இப்படி படுத்திருக்க போறியா வாடா நம்ம ஏஞ்சி போய் நம்ம ஜாங்க போய் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூவை வந்து தூக்கி விடுறப்ப அவன் வந்து எழுந்திருக்காம படுத்து இருக்கதை பார்த்தோன்னே வெண்ணு வந்துட்டு டே நான் இப்படி படுத்திருக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூவை வந்து பொறுமையா வந்து தூக்கி விடுறப்ப இவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு அதே இடத்துல ரொமான்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க இவங்க 2 பேரும் அங்க பாக்குறப்ப ஒரு மனுஷனும் எரும மாடு வந்து போறத பார்த்தோன்னே டேய் நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜூ வந்து கூப்பிட்டு இருப்பான் அதையும் கேட்காம இவங்க 2 பேர் போறத பார்த்தோன்னே வெண்ணு ஜூ வந்து பின்னாடி போயிட்டு நான் வந்து உங்களை கூப்பிடல உங்களுக்கு காதுல விளையலையா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து பாக்குறப்ப ஜூ வந்துட்டு ஷாக்கா மேலையும் கீழையும் பார்த்துட்டு இருப்பான் அப்படி என்ன பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா குட்டி சாத்தானோட பொம்மையை தான் வந்து பார்த்திருப்பான் இதை பார்த்தோன்னே ஆமா இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணு வந்து அந்த பொம்மையை வந்து தட்டி விடுறப்ப அது வந்துட்டு இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் இதை பார்த்தோன்னே வெண்ணு உடனே செல்லக்குட்டி ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூவை வந்து காப்பாத்துவோம் பார்த்தா அந்த இடத்துல வந்துட்டு அந்த பொம்மை வந்து வெடிச்சிரும் இவங்க 2 பேர் வந்துட்டு எப்படியும் தப்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே வந்து நின்றுட்டு இருக்கப்ப உடனே வெண்ணு வந்து ஜூ
பார்த்துட்டு அந்த பொம்மை உடனே நம்ம ஜூ வந்துட்டு ஆமா ஜாங் எங்க அப்படின்னு சொல்லிட்டு பாயிட்ட வந்து கேட்கிறப்ப அவனு வந்துட்டு அவன் வந்து அங்க வந்து வசமா மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்க பத்தி சொல்லிட்டு இருப்பான். பாய் வந்துட்டு எப்படிடா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பிளான் போட்டுட்டு இருக்கப்போ உடனே நம்ம வெண்ணு வந்துட்டு டேய் கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடுறா ஏன்டா இவ்வளவு பொறுமையா கண்டுபிடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ரொம்ப அவசரப்பட்டு இருக்கதை பார்த்தோன்னே உடனே நம்ம பாய் வந்துட்டு இது ஒன்றும் உங்க தாத்தாவோட வீடு இல்லடா சீக்கிரம் போறதுக்கு நம்ம வந்து பொறுமையா தான் போய் ஆகணும் அதுவும் இல்லாம சீடை வந்து அங்க பத்திரமா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்க பத்தி சொல்றப்ப உடனே வெண்ணு வந்துட்டு டேய் அவன் ஒன்றும் உன்னோட குழந்தை இல்லடா எங்க 2 பேர்த்தோட குழந்தை அப்ப எங்களுக்கு வந்து பயமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணு வந்து கத்துறதை பார்த்தோன்னே ஜூ வந்துட்டு டேய் நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு அப்பதான்டா நம்ம வழியை வந்து கண்டுபிடிக்க முடியும் நீ அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜூ வந்துட்டு வெண்ணு வந்து அமைதிப்படுத்திட்டு இருக்கப்ப அவனும் வந்து அமைதியா இருப்பான். இவங்க 2 பேரும் வந்து எப்படி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திட்டு இருக்கப்போ வெண்ணு வந்துட்டு ரொம்ப கோவமாயிட்டு எனக்கு இருக்க கோவத்துக்கு அந்த இடத்தையே வந்து நான் இப்ப கூட அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணு வந்து சொல்றதை பார்த்தோன்னே பாய் வந்துட்டு டேய் அது ஒன்றும் உங்க தாத்தா வீட்டு இடம் இல்ல நீ வந்து சீக்கிரம் அழிக்கிறதுக்கு அதுல வந்து எவ்வளவு பாம்பெல்லாம் இருக்குன்னு தெரியுமா அந்த இடத்த மட்டும் நீ அழிச்சேன்னு வச்சுக்கோ சுத்தி இருக்க இடம் எல்லாமே வந்துட்டு சேர்ந்து அழிஞ்சிரும் ஒழுங்கா இரு அப்படின்னு சொல்லிட்டு பாய் வந்து சொல்லிட்டு இருப்பான். வெண்ணு வந்துட்டு அமைதியா நின்றுட்டு இருக்கப்ப அங்க வந்து ஒரு பொம்மை வந்து நிக்கிறத பார்த்தோன்னே இங்க என்ன பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணு போய் அங்க போய் பார்த்தோன்னா அது கையில வந்து ஒரு மேப் மாதிரி இருக்கும் அதை எடுத்து பாக்குறப்ப உடனே வெண்ணு வந்துட்டு டேய் இது வந்து மேப் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். இன்னைக்கான வீடியோல கேட்கப்படுற கொஸ்டின் என்னன்னா நம்ம வெண்ணு வந்துட்டு கீழே விழுவுறப்ப அவனை வந்து யார் வந்து காப்பாத்துவா அதுதான் வந்து கொஸ்டின். இதுக்கு பதில் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க நண்பர்களே. வாங்க இப்ப சீரிஸ்க்குள்ள போகலாம். இங்க நம்ம ஜாங் வந்துட்டு வெளியே எப்படியாவது போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் போறப்ப அங்க வந்து எல்லா இடமும் வந்து அடைக்கிறத பார்த்தோன்னே இவன் வந்து பயந்துட்டே நின்றுட்டு இருப்பான். அப்ப அந்த குட்டி சாத்தா வந்துட்டு நம்ம ஜாங்க வந்து கைது பண்ணிட்டு வச்சிருக்கதை பார்த்தோன்னே டேய் என்ன விடுங்கடா விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்க வந்து கத்திட்டு இருப்பான். உடனே நம்ம குட்டி சாத்தா வந்துட்டு என்ன நீ கத்திட்டு இருக்க இங்க இருந்து உன்னால தப்பிச்சு போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குட்டி சாத்தா சொல்றப்ப உடனே ஜாங் வந்துட்டு உன்னோட அப்பாவும் என்னோட அப்பாவும் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே ஏன் நீ வந்து என்னை வந்து இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஜாங் வந்து கேட்கறத பார்த்தோன்னே குட்டி சாத்தா வந்துட்டு டேய் நீ வந்து எனக்கு ரிலேஷனா இருந்தாலும் உன்னை வந்து நான் லேட்டா தான்டா கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி சாத்தா வந்து சொல்லிட்டு அங்க இருக்க அந்த அசிஸ்டண்ட்டை வந்து கொல்ல சொல்லுவாங்க. அவனும் வந்துட்டு பொறுமையா வந்து நம்ம ஜாங்க்கு வந்து ஊசியை போட்டு விட்டுட்டு அவனோட கண்ணை வந்துட்டு குத்துறதுக்காக போறப்ப மேல இருந்து ஒரு சவுண்ட் வரும் யாரா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப நம்ம வெண்ணு ஜூ வந்துட்டு மேல இருக்க கூரையை வந்து உடச்சிக்கிட்டு இவங்க 2 பேரும் வந்து சேஃபா வந்து லேண்ட் ஆயிருவாங்க. இவங்க 2 பேரும் பார்த்தோன்னா குட்டி சாத்தா வந்துட்டு டே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கப்போ உடனே வெண்ணு வந்துட்டு அந்த குட்டி சாத்தானை தூக்கி அங்கிட்டு தூக்கி போடவும் நம்ம அசிஸ்டன்ட் எல்லாருமே வந்துட்டு ஜூ கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஜூ வந்துட்டு அந்த அசிஸ்டன்ட் எல்லாத்தையுமே வந்து அடின்னு அடிச்சு போட்டதுக்கு அப்புறம் ஜாங்கு பக்கத்துல இருக்க அந்த கையில இருக்க விலங்கு எல்லாத்தையுமே வந்துட்டு அவுத்து விட்டுட்டு அவனை வந்து காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மண்டையில இருக்க ஊசியை வந்து எடுக்கிறப்போ உடனே வந்து நம்ம ஜாங் வந்து கத்திடுவான். இதை பார்த்தோன்னே அவனும் வந்து ஒன்றும் செய்யாம இருக்கப்ப உடனே நம்ம வேணும் வந்துட்டு குட்டி சாத்தானை பார்த்துட்டு சாக்கடையில ஒரு எலி மாதிரி இருந்துட்டு என்னென்ன வேலையெல்லாம் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து அடிக்க போறப்போ உடனே நம்ம ஜூ வந்துட்டு இரு அவனை வந்து அடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு குட்டி சாத்தானை பார்த்துட்டு நீ வந்துட்டு ஒழுங்கா ஜாங்க வந்து காப்பாத்தி விடு அவனை வந்து காப்பாத்துறதுக்கு என்ன வழின்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜூ வந்து கேட்கறப்ப குட்டி சாத்தா வந்துட்டு என்னால முடியாது போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான். இதை பார்த்தோன்னே பாய் வந்துட்டு ஜாங்க மண்டையில இருக்க அந்த ஊசியை வந்து எடுக்க போறப்ப ஜூ வந்துட்டு பார்த்து அப்படின்னு சொல்லி கத்துறப்ப அவன் வந்து டக்குனு பார்த்துட்டு நீங்க மட்டும் வரலன்னா இவன் வந்து என்னோட கண்ணை வந்து நோண்டி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும். உடனே இவங்க 2 பேரும் வந்துட்டு முறைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க 4 பேர் வந்துட்டு வெளியே வந்து பாக்குறப்ப இந்த பொம்மையை பார்த்தோன்னு ஜாங் வந்துட்டு ஆமா இந்த பொம்மை எதுக்கு நீங்க இங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப உடனே நம்ம பாய் வந்துட்டு இந்த பொம்மை தாண்டா அவனை வந்து காப்பாத்துறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிச்சு இப்போ வந்து அங்க கூட்டிட்டு போறதுக்கு இந்த பொம்மை தாண்டா ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொம்மை பின்னாடியே வந்துட்டு எல்லாரும் வந்து போய் பார்ப்பாங்க. அங்க போய் யார் இருக்கான்னு சொல்லி பார்த்தா அங்க வந்து ஒரு வயசானவர் இருப்பாரு. அவங்கள பார்த்தோன்னே ஜூ வந்துட்டு மாமா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ வந்து கேட்கறப்ப உடனே அந்த வயசானவர் வந்துட்டு ஜூ நீ வந்து நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்கறப்ப உடனே நம்ம ஜூ வந்துட்டு என்ன வந்து உங்களுக்கு தெரியுதா நீங்க வந்து இவ்வளவு தூரம் ஞாபகம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவர்கிட்ட வந்து கேட்கறப்ப அவரு வந்துட்டு உன்னை எப்படி நான் மறக்க முடியும் நீ சொர்க்கத்தோட தலைவர் மட்டும் இல்லாம அங்க இருக்க எல்லா மக்களுக்கும் வந்துட்டு நல்லது செஞ்சு அவங்கள வந்து பாதுகாத்து இல்ல அப்புறம் எப்படி உன்னை வந்து நான் மறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கப்போ உடனே பாய் வந்துட்டு அந்த குட்டி சாத்தானை கீழே போட்டுட்டு அம்மா இவனை வந்து நீங்க வந்து ஏன் இன்னும் வரைக்கும் உயிரோட வச்சிருக்கீங்க இவனை வந்து பிறந்தனே கொண்டிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப என்னால இதுக்கப்புறம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காலை வந்து காமிக்கிறப்ப அவரோட 2 காலும் வந்து வெட்டி இருக்கும். இதை பார்த்தோன்னே எல்லாரும் வந்து ஷாக்கா இருக்கப்ப நம்ம ஜூ வந்துட்டு ஆமா இது வந்து உங்களுக்கு எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இவனை பெத்த தண்டனைக்கு வந்துட்டு அவனே வந்து என்னோட காலை 2 வெட்டிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. இதை பார்த்தோன்னே குட்டி சாத்தா வந்துட்டு என்னை இப்படி ஊனமா பெத்தது நீதானே என்னை வந்து சரி பண்றதுக்கான வழி வந்து உனக்கு கண்டிப்பா தெரியும் ஆனா வந்துட்டு இன்னவரை நீ செய்யாம என்னை வந்து அப்படியே வச்சிருக்கல அதனாலதான் வந்து உன்னை வந்து நான் வெட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பையன் வந்து சொல்லிட்டு இருப்பான். உடனே ஜூ வந்து ரொம்ப கோவமாயிட்டு டேய் உனக்கு வந்து ஒன்னு தெரியுமாடா உங்க அப்பா வந்து உன்னை நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டாரா அது தெரியாம நீ வந்து இப்படி பண்ணிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கத்துறப்ப அவரும் வந்துட்டு விடு ஜூ அவன்கிட்ட எல்லாம் வந்து பேசியெல்லாம் ஒன்னும் பிரோஜனம் இல்லை அது ஒரு சரியான குட்டி சாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சொல்லிட்டு இருப்பாரு. அவன் அந்த புத்தகத்தை அடையிறதுக்கு தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் வந்து சொல்றப்ப உடனே வெண்ணு வந்துட்டு அவர் சொல்றதே அப்படியே கோவமா கேட்டுட்டே நின்றுட்டு இருப்பான். இத்தனோட குட்டி சாத்தா மாதிரி இருந்துகிட்டு இது வந்து செய்யாத வேலை எல்லாமே வந்து செஞ்சுட்டு இருக்கு. இதனால வந்துட்டு இவங்க 4 பேர் வந்துட்டு இந்த குட்டி சாத்தானை வந்து என்ன பண்ண போறாங்க அரோங்கோட புத்தகத்தை வந்து கடைசியில வந்து யார் தான் எடுக்க போறாங்க அப்படி அந்த புத்தகத்துல என்னதான் இருக்கு அப்படின்றத தொடர்ந்து நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இது வரைக்குமே நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குற எல்லா நண்பர்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோ உங்களால தொடர்ந்து பார்க்க முடியும். நண்பர்களே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க நண்பர்களே. அந்த பெரியவர் வந்து சொல்றத நம்ம வெண்ணு வந்துட்டு அமைதியா கேட்கறதோட இந்த எபிசோட் முடிகிறது நண்பர்களே. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பட்டனையும் போடுங்க. நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.